ஆண்ட்வான் லவாசியா எதனால நவீன வேதியியலின் தந்தைன்னு போற்றப்படுறாருன்றத பார்க்கலாம். 1743 ஆகஸ்ட் 26 அன்னைக்கு பிரான்ஸில் இருக்கிற பாரிஸில் ஆண்ட்வான் லொராண்டா லவாசியா பிறந்தாங்க. இவர் இளம் பருவத்திலிருந்தே அறிவியலில் குறிப்பாக வேதியியலில் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இவருடைய வாழ்நாளில் இவர் கன் பவுடர் ஆஃபீஸர் போன்ற மிக முக்கிய பொறுப்புகளில் இருந்து வந்தாங்க. அப்போ ஆண்ட்வான் லவாசியாவுக்கு வேதியியலில் அதிக ஆர்வம் இருந்து வந்தனால கன் பவுடர் எப்படி தயாரிக்கப்படுது, அது எப்படி வெடிக்குது, இது பற்றின பரிசோதனைகளை செய்ய தொடங்கியிருந்தாங்க. மேலும் இவர் நிறைய கெமிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸையுமே செய்து வந்தாங்க. இந்த காலகட்டத்திலெல்லாம் ஃப்ளாஜிஸ்டான் தியரி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. அதாவது இந்த மரக்கட்டை, நிலக்கரி இது மாதிரியான எரியக்கூடிய பொருட்களில் ஃப்ளோஜிஸ்டான் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னும், அந்த ஃப்ளோஜிஸ்டான் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் தான் இந்த மரக்கட்டை, நிலக்கரி இதெல்லாம் எரியறதுக்கு காரணம் அப்படின்னும், இந்த மரக்கட்டை, நிலக்கரி இதெல்லாம் எரியும் போது அந்த ஃப்ளோஜிஸ்டான் அப்படின்ற அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னும், அது முழுமையாக ரிலீஸ் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா மரக்கட்டை, நிலக்கரி இதெல்லாமே வந்து எரிஞ்சு முடிஞ்சு சாம்பல் ஆயிரும். அதுக்கப்புறம் அது வந்து மேலும் எரியாது அப்படின்றது தான் ஃப்ளோஜிஸ்டான் தியரி. ஸோ இப்படி அந்த மரக்கட்டை, நிலக்கரி இதெல்லாம் வந்து ஃப்ளாஜிஸ்டானை எரியும் போது ரிலீஸ் பண்ணுறனால தான் அந்த மரக்கட்டை, நிலக்கரியெல்லாம் சாம்பலாகி அதனுடைய நிறை, அதனுடைய எடையெல்லாம் அப்படியே வந்து குறைஞ்சிருது அப்படின்றது தான் ஃப்ளாஜிஸ்டான் தியரி. இதுதான் வந்து அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. இதே காலகட்டத்தில் ஆண்ட்வான் லவாசியே வந்து ஆக்சிஜன் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றத டிஸ்கவர் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் 1772 மற்றும் 1774 இந்த இடைப்பட்ட காலத்தில் கார்ல் வில்லியம் ஸ்டீல் அப்படின்ற ஸ்வீடனை சேர்ந்த ஒரு விஞ்ஞானியும் ஜோசப் பிரீஸ்லி அப்படின்ற இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி, இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக ஆக்சிஜனை கண்டறிஞ்சிருந்தாங்க. ஆனால் அந்த ஆக்சிஜன் என்ன செய்யும், அதனுடைய பணி என்ன, அதனுடைய ரோல், அதை பற்றிலாம் அவங்களுக்கு வந்து அப்போ தெரியல. அதுக்கப்புறம் 1778 இந்த காலகட்டத்தில் ஆண்ட்வான் லவாசியா வந்து ஆக்சிஜனை கண்டறிஞ்சு அதனுடைய ரோலை வந்து விளக்கினாங்க. குறிப்பாக இந்த கம்பஷன் அப்படின்ற, அதாவது இந்த எரியும் போது, எரியக்கூடிய செயல்முறை நடக்கும்போது ஆக்சிஜன் தான் அதில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத ஆண்ட்வான் லவாசியா கண்டறிஞ்சாங்க. அதாவது இப்போ ஒரு பொருள் மரக்கட்டையோ அல்லது நிலக்கரியோ இது மாதிரியான எரியக்கூடிய பொருட்கள் எரியறதுக்கு ஃப்ளோஜிஸ்டான் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் காரணம் கிடையாது, ஆக்சிஜன் தான் காரணம் அப்படின்னு ஆண்ட்வான் லவாசியே சொன்னாங்க. அதாவது இப்போ ஒரு விளக்கை நீங்கள் பொருத்திட்டு அதை முழுமையாக கையை வச்சு அடைச்சி ஆக்சிஜன் போகாத மாதிரி பார்த்துக்கிட்டா அந்த நெருப்பு வந்து அணைஞ்சிரும். ஸோ ஆக்சிஜன் வந்து நெருப்பு எரிகிறதுக்கு அவ்வளோ முக்கியம், அந்த கம்பஸ்டன் அப்படின்ற அந்த ஒரு செயல்முறைக்கு அவ்வளோ முக்கியம். ஸோ அதை ஆண்ட்வான் லவாசியே தான் வந்து கண்டறிஞ்சாங்க. அதை கண்டறிஞ்சது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனுடைய ரோல் அது மட்டும் கிடையாது, ஆக்சிஜன் வந்து கம்பஸ்டனில் மட்டும் இல்லாமல் ரெஸ்பிரேஷன்லையும், நம்மளுடைய சுவாசத்துலையும் அதனுடைய ரோல் இருக்குது அப்படின்றத ஆண்ட்வான் லவாசியே தான் கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதாவது நம்ம சுவாசிக்கிறது ஆக்சிஜன் தான், அதனால தான் நம்ம உயிர் வாழ்கிறோம் அப்படின்றத ஆண்ட்வான் லவாசியே தான் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. இது வந்து ஃப்ளோஜிஸ்டான் அப்படின்ற அந்த ஒரு தியரிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றாக இருந்தது, அதுக்கு எதிரான கருத்தாகவும் இருந்தது. ஏன்னா ஃப்ளோஜிஸ்டான் அப்படின்ற தியரியை பொறுத்த வரைக்கும் இந்த மரக்கட்டை போன்ற எரியக்கூடிய பொருட்களில் ஃப்ளோஜிஸ்டான் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது வந்து எரியறதுக்கு, அதை வந்து பற்ற வச்சோம்னா அது எரியறதுக்கு அந்த ஃப்ளோஜிஸ்டான் தான் காரணம். ஸோ அது எல்லாமே நெருப்பு எரியும் போது ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மரக்கட்டை வந்து முழுமையாக சாம்பல் ஆகிரும். அதுலேருந்து ஃப்ளோஜிஸ்டான் இல்லாதனால அதுக்கப்புறம் அந்த சாம்பல் வந்து எரியாது. ஸோ மரக்கட்டை வந்து ஃப்ளோஜிஸ்டான் இருக்கிறனால தான் அது மரக்கட்டையாக இருக்குது, ஃப்ளோஜிஸ்டான் இல்லைன்னா அது வெறும் சாம்பல் தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. ஆனால் இவர் வந்து அது அப்படி கிடையாது, ஆக்சிஜன் தான் கம்பஸ்டனுக்கு காரணம் அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. மேலும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்ற ஒரு புதிய விதியையும் ஒரு கொள்கையா ஆண்ட்வான் லவாசியே முன்மொழிஞ்சாங்க. அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்னா என்னன்னா, டோட்டல் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்டு டோட்டல் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்றது. அதாவது சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு மரக்கட்டை இருக்குது, அதை வந்து எரிய வைக்கிறோம், அது வந்து முழுமையாக எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அது ஏற்கனவே இருந்த நிறை அந்த ஒரு வெயிட்டுக்கு வந்து இருக்காது, அது சாம்பலாகி அதனுடைய வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன, ஃப்ளோஜிஸ்டான் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது ரிலீஸ் ஆகிட்டனால அதனுடைய வெயிட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு அப்போ நம்பப்பட்டது. ஆனால் ஆண்ட்வான் லவாசியே என்ன சொன்னாங்கன்னா, எப்போவுமே ஒரு நிறையை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு மேட்டர் இருக்குது, இப்போ வந்து மரக்கட்டையாக இருக்கட்டும் அல்லது நிலக்கரியாக இருக்கட்டும், இது மாதிரி எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும்
அதை வந்து முழுமையா வந்து புதுசா உருவாக்கவும் முடியாது. அத முழுமையா அழிக்கவும் முடியாது. அதுக்கு பதிலா அதனுடைய வடிவத்த தான் மாத்த முடியும் அப்படின்னு ஆண்டவான் லவாய்சியே சொன்னாங்க. அதாவது ஒரு மேட்டர வந்து கிரியேட் பண்ணவோ, அழிக்கவோ முடியாது. அதுக்கு பதிலா அத வந்து வேற ஒரு வடிவத்துக்கு மாற்ற முடியும் அப்படின்னு இவர் சொன்னாங்க. அதுதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்றது. இதுக்கு உதாரணம் என்னன்னா, இப்ப மரக்கட்டை எரியுது. அது எரிஞ்சு முடிஞ்ச உடனே சாம்பல் ஆவுது. இப்ப மரக்கட்டை நார்மலா ஒரு மரக்கட்டை வந்து 500 கிராம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்ப அது எரிஞ்சு முடிஞ்ச உடனே அந்த சாம்பல வந்து நம்ம எடை போட்டு பார்த்தோம்னா, 500 கிராம் கண்டிப்பா இருக்காது. கம்மியா தான் இருக்கும். அப்ப ஆண்டோன் லவாசியே எதனால அந்த மாஸ் ஒரே மாரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாருன்னா, இப்ப எரியும்போது அந்த மரக்கட்டை எரியும்போது, அந்த மரக்கட்டை சாம்பலா மட்டும் மாறுறதில்ல. அந்த மரக்கட்டை வந்து கேஸாவும் மாறுது. அது புகையாவும் மாறி, அப்படியே வந்து வெளியேறிருது. ஸோ, இப்ப ஒரு ஒரு சின்ன பெட்டிக்குள்ள வச்சு அத எரிச்சுட்டு, அந்த மரக்கட்டை வந்து இப்ப 500 கிராம் இருக்கு. இப்ப அத எரிக்கிறோம். அது எரிச்ச உடனே அதனுடைய புகை, அதனுடைய சாம்பல் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி, அத வந்து எடை போட்டு பார்த்தா, அப்படியே அதே 500 கிராம் தான் இருக்கும். ஸோ, அந்த மரக்கட்டை வந்து எதனால சாம்பலா மாறுனதுக்கு அப்புறம் கம்மியான எடைக்கு வருதுன்னா, அது எரிஞ்சு ஸ்மோக் அப்படின்ற வடிவத்திலயும், புகை அப்படின்ற வடிவமாவும் மாறி அது வந்து போயிருது. ஸோ, நம்ம புகைய வந்து கன்சிடர் பண்ணாம, வெறும் வெறும் சாம்பல மட்டும் வச்சுக்கிட்டு, இதுதான் மரக்கட்டையா இருந்தது. இது இப்ப சாம்பல் ஆயிருச்சு. இப்ப வெயிட் போட்டு பார்த்தா கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்றத ஆண்டவான் லவாசியே சொன்னாங்க. ஸோ, இதுக்கப்புறம் இத வந்து இவர் நெறைய பரிசோதனைகள் மூலமா உறுதிப்படுத்தவும் செஞ்சாங்க. சும்மா சொல்ல மட்டும் செய்யாம, நெறைய பரிசோதனைகள் பண்ணி, இவர் வந்து அத உறுதிப்படுத்தவும் செஞ்சாங்க. இது வந்து எரியக்கூடிய அந்த ப்ராசஸ் மட்டும் கிடையாது. இன்னும் நெறைய ரியாக்ஷன்ஸ் எந்த ரியாக்ஷன்ஸ் பண்ணா கூட, இந்த மாரி எரிக்கிறது மட்டும் இல்லாம, அத வந்து வேற ஒரு விஷயமா மாத்துறது, அத உடைக்கிறது அப்படின்னு என்ன பண்ணாலும், அதனுடைய வடிவம் தான் மாறுமே ஒழிய, ஒரு மேட்டருடைய நிறை வந்து எப்பவுமே ஒரே மாரி தான் இருக்கும் அப்படின்னு ஆண்டவான் லவாய்சியே சொன்னாங்க. ஸோ, அது வந்து பிளாஜிஸ்டன் தியரிக்கு எதிரா இவருடைய கோட்பாடு உருவாகுறதுக்கு காரணமா அமைஞ்சது. மேலும் பிளாஜிஸ்டன் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த எரியக்கூடிய பொருள்கள் எரியிறதுக்கு ஆக்ஸிஜன் வந்து உதவிகரமா இருக்கு அப்படின்றதையும் ஆண்டவான் லவாய்சியே வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. இதுக்கப்புறம் ஆண்டவான் லவாய்சியே இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த கண்டறிஞ்சாங்க. அதாவது அந்த காலகட்டம் வரைக்கும் வாட்டர் நீர் அப்படின்றது ஒரு எலிமெண்ட் தனிமம் அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. அதாவது இப்ப 2 விஷயம் சொல்றேன். எலிமெண்ட்னு இருக்கு, காம்பவுண்ட் அப்படின்னு இருக்கு. எலிமெண்ட்னா தனிமம், காம்பவுண்ட்னா சேர்மம். இத சிம்பிளா புரியிற மாரி சொல்லணும்னா, ஒரு வகையான அணுக்கள மட்டும் கொண்டது எலிமெண்ட். 2, 3 ஒன்றுக்கும் மேற்பட்ட அணுக்கள கொண்டது காம்பவுண்ட் அப்படின்றது. இத இன்னும் சிம்பிளா புரியிற மாரி சொல்லணும்னா, இப்ப ஆக்ஸிஜன் இருக்கு. அது அதனுடைய மூலக்கூறுகள் எல்லாமே ஒரு வகையான அணுக்களால தான் ஆனது. அப்ப ஆக்ஸிஜன் அப்படின்றது ஒரு எலிமெண்ட். அதே மாதிரி வாட்டர் அப்படின்றதும் ஒரு எலிமெண்ட் அப்படின்னு அந்த காலகட்டத்தில நம்பப்பட்டு வந்தது. ஆனா இப்ப காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா 2, 3 எலிமெண்ட் சேர்ந்தது அப்படின்னா அது வந்து காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஆக்ஸிஜன் அப்படின்றது வந்து ஒரு தனிமம். இதே மாதிரி நைட்ரஜன் இருக்கு. அதுவும் ஒரு தனியான ஒரு தனிமம். இப்ப அந்த ஆக்ஸிஜன் அப்படின்ற எலிமெண்ட்டும், நைட்ரஜன் அப்படின்ற எலிமெண்ட்டும் 2மே சேர்ந்தது அப்படின்னா காம்பவுண்டா மாறிடும். சேர்மமா வந்து மாறிடும். ஸோ, காம்பவுண்ட் அப்படின்றது எலிமெண்ட் அப்படின்னா ஒரு தனியா இருக்கக்கூடிய ஒரு வகையான அணுக்கள மட்டும் கொண்ட ஒரு பொருள் தான் வந்து எலிமெண்ட் அப்படின்றது. அதே சமயம் ஒன்றுக்கும் மேற்பட்ட எலிமெண்ட்ஸ கொண்டது வந்து காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ, இப்படி இவர் கண்டறிஞ்சது என்னன்னா, நைட்ரஜன், ஆக்ஸிஜன் 2மே இணைஞ்சது தான் காத்து, ஏர் அப்படின்றது. வெறும் காத்து அப்படின்னா, நமக்கு இப்ப காத்து வீசுதுன்னா, அந்த காத்துல வெறும் அந்த காத்து வந்து ஒண்ணு தான், எலிமெண்ட் தான் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. நைட்ரஜன், ஆக்ஸிஜன் 2மே இணைஞ்சது தான் ஏர் அப்படின்னு இவர் கண்டறிஞ்சாங்க. இவர் சொன்னபடி சரிதான். நைட்ரஜன் வந்து 78%, ஆக்ஸிஜன் வந்து 21%, அதுக்கப்புறம் ஆர்கான் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கு. அது ஒரு 1%, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்து 0.004 இந்த அளவுல இருக்கு. ஸோ, இதெல்லாம் சேர்ந்தது. இந்த மாதிரி கேஸஸ் எல்லாம் சேர்ந்தது. அதாவது இவ்வளோ எலிமெண்ட் சேர்ந்த காம்பவுண்ட் தான் ஏர் அப்படின்றது. ஆனா அப்ப ஏர் அப்படின்றது ஒரு எலிமெண்ட் அப்படின்னு இருந்தது. அதை இவர் தான் மாத்தினாங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர் அப்படின்றது ஒரு எலிமெண்ட் அப்படின்னு நம்பப்பட்டது. ஆனா இவர் தான் வந்து வாட்டர் அப்படின்ற எலிமெண்ட் கிடையாது. ஹைட்ரஜன் 2 அண்ட் ஆக்ஸிஜன் H2O இது 2ம் இணைஞ்சது தான் வாட்டர். அப்ப வாட்டர் எலிமெண்ட் கிடையாது. வாட்டர் காம்பவுண்ட் அப்படின்றது. அதாவது வாட்டர் நீர் தனிமம் கிடையாது. நீர் சேர்மம் அப்படின்றத ஆண்டவான் லவாய்சியே தான் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதாவது ஹைட்ரஜனோட 2 மாலிக்யூல்ஸும் ஆக்ஸிஜனோட 1 மாலிக்யூல் இத 2யும் சேர்த்தா 2 மாலிக்யூல்ஸ் நீரா வந்து மாறிடும். ஸோ, இந்த 2மே இணையும் போது
அது வந்து காம்பவுண்ட்ஸ் வாட்டர் அப்படின்ற காம்பவுண்ட்ஸாக மாறுது. ஸோ வாட்டர் வந்து காம்பவுண்ட் அப்படின்றதையும் இவர் தான் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. இதை கண்டறிஞ்சது மட்டும் இல்லாமல் மேலும் இது பற்றி பல விஷயங்களை ஆண்ட்வான் லவாய்சியே வந்து பண்ணாங்க. இவருடைய முக்கியமான டிஸ்கவரிஸில் முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் என்னன்னா இந்த கெமிக்கல் நோமன்கிளேச்சர் அப்படின்றது. அதாவது ஒவ்வொரு தனிமத்துக்கும் வந்து பேரிடுறது. அதாவது ஒரு எலிமெண்ட் இருக்குது, ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா அதுக்கு இதுதான் அதுக்கு பேர், இதுதான் அதுக்கு பேர் அப்படின்னு பேரிடக்கூடிய அந்த முறை தான் வந்து கெமிக்கல் நோமன்கிளேச்சர் அப்படின்றது. அது அந்த காலகட்டத்தில் கண்ணா பின்னான்னு இருந்தது. அங்கே யூரோப்பில் வந்து ஜெர்மனியில் ஒரு மாதிரி இருக்கும், ஃப்ரான்ஸில் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஆக்சிஜன் வந்து அந்த காலகட்டத்திலலாம் ஃபிக்ஸ்டு ஏர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் வந்து ஆண்ட்வான் லவாய்சியவே வந்து ஆரம்பத்தில் ஆக்சிஜனை டெஃப்லாஜிஸ்டிகேட்டட் ஏர் அப்படின்னு அழைச்சாங்க. ஸோ இதுமாதிரி பல பேரில் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அதை மையப்படுத்தி ஆக்சிஜன் அப்படின்னு ஒரு பேர் தான், அதுதான் உலகம் முழுக்க ஏற்றுக்கணும். ஸோ இது மாதிரி இந்த கெமிக்கல் சார்ந்த விஷயங்களுக்கு பேரிடுறது தான் கெமிக்கல் நோமன்கிளேச்சர் அப்படின்றது. இது மாதிரி இவர் வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கு பேரிட்டாங்க, சல்ஃபியூரிக் ஆசிட்டுக்கு பேரிட்டாங்க. இப்படி தொடர்ந்து ஆண்ட்வான் லவாய்சியே பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு முக்கியமான ஸ்டோய்கியோமெட்ரி அப்படின்ற ஒரு மெத்தடை கொண்டு வந்தாங்க. ஸ்டோய்கியோமெட்ரின்னா என்னன்னா, இப்போ ஒரு காம்பவுண்ட் இருக்குது, ஒரு சேர்மம் இருக்குன்னா அந்த சேர்மத்தில் எந்தெந்த தனிமங்கள் வந்து சேர்ந்தால் அந்த ஒரு சேர்மமாக மாறும். அந்த சேர்மங்களில் அந்த ஒரு குறிப்பிட்ட சேர்மமாக மாறுறதுக்கு எந்தெந்த தனிமங்கள் எந்தெந்த அளவில் இருக்கணும் அப்படின்றத கண்டறியறதுக்காக, அளவிடுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் ஸ்டோய்கியோமெட்ரி அப்படின்றது. அதை ஆண்ட்வான் லவாய்சியே வந்து டெவலப் பண்ணாங்க. உதாரணத்துக்கு இப்போ வாட்டர் தேவை அப்படின்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தேவை அப்படின்னு தெரியும். ஆனால் அது எந்தெந்த அளவில் தேவை அப்படின்னு தெரியணும். இப்போ ஹைட்ரஜனுடைய மூலக்கூறுகள் 2, ஆக்சிஜனுடைய மூலக்கூறு 1. இது இப்படி அந்த ரேஷியோவில் இருந்தால் தான் வாட்டர் வந்து உருவாக முடியும். அதாவது இந்த பக்கம் ஹைட்ரஜன் வந்து 100 இருக்குன்னா ஆக்சிஜன் வந்து 50 இருக்கணும். ஸோ 2/1 அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து வாட்டர் வந்து உருவாக முடியும். அதுக்கு பதிலாக ஆக்சிஜன் 2, அதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து 1 தான். அப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து நீரா அப்படின்ற சேர்மமாக மாறாது. ஸோ அப்போ ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, இப்போ ஒரு வாட்டர் நீர் இருக்குன்னா அதில் ஹைட்ரஜனுடைய ரேஷியோ என்ன, ஆக்சிஜனுடைய ரேஷியோ என்ன. ஸோ அப்படி கண்டறியப்பட்டது தான் H2O அப்படின்னு. ஸோ அப்படி கண்டறியப்பட்ட அந்த வந்து அளவிடப்பட்ட அந்த ஒரு முறை தான் ஸ்டோய்கியோமெட்ரி. அதை ஆண்ட்வான் லவாய்சியே தான் உருவாக்கினாங்க. அப்போ இது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இவர் வந்து பியர் சைமன் லப்லாஸ் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி, அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து கிளாட் லூயிஸ் பெர்த்தலாட் அப்படின்னு இன்னொரு விஞ்ஞானி. இவங்க 2 பேர் கூட சேர்ந்து இந்த கெமிக்கல் நோமன்கிளேச்சருக்கு நிறைய பேரிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வந்து பயன்படுத்தப்படுது பீரியாடிக் டேபிளில். அதே மாதிரி இவருடைய ஸ்டோய்கியோமெட்ரி முறை அதுவுமே இன்றைய காலகட்டத்தில் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருது. இதெல்லாத்தையும் கடந்து நிறைய எலிமெண்ட்ஸை இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. இதெல்லாம் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இவர் வந்து கண்டறிஞ்சு 1789ஆம் ஆண்டு எலிமெண்ட்ரி ட்ரீட்டஸ் ஆன் கெமிஸ்ட்ரி அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்கை வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதை இவர் வந்து ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் இவர் வந்து அதை ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் ட்ரைட்டே அலிமெண்டர் ட செமி அப்படின்ற அந்த டைட்டிலில் வெளியிட்டிருந்தாங்க. நான் தான் இங்கிலீஷில் சொல்கிறேன் எலிமெண்ட்ரி ட்ரீட்டஸ் ஆன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு. ஸோ இது வந்து நவீன வேதியியலில் எழுதப்பட்ட முதல் புத்தகம் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்பட்டு வருது. அதை ஆண்ட்வான் லவாய்சியே தான் வந்து பண்ணாங்க. ஸோ இப்படி இவ்வளோ விஷயங்கள் வந்து ஆண்ட்வான் லவாய்சியே வந்து கெமிஸ்ட்ரியில் பண்ணியிருக்கிறாங்க. இதையும் தாண்டி இவர் இன்னும் பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ சொன்னதே எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதுவும் 18ஆம் நூற்றாண்டில் இவ்வளோ விஷயங்களை ஆண்ட்வான் லவாய்சியே பண்ணியிருக்கிறாங்க. இதனால தான் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி, நவீன வேதியியலின் தந்தை அப்படின்னு ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு போற்றப்பட்டு வர்றாங்க. ஆனால் இப்பேற்பட்ட நபர் 1794 மே 8 அன்னைக்கு கிலெட்டன் அப்படின்ற அந்த ஒரு கருவியின் மூலமாக இவருடைய தலை துண்டிக்கப்பட்டு இவர் வந்து மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. இது எதனாலன்னா இவர் வந்து ஃபேம் ஜெனரல் அப்படின்றதுல இருந்தாங்க. எப்படி கன் பவுடர் ஆஃபீஸராக இருந்தாரோ அதே மாதிரி டேக்ஸ் கலெக்ஷன் சிஸ்டம்லேயும் இவர் வந்து ஒர்க் பண்ணாங்க. அப்போ நடந்த ஒரு பிரச்சனையில் இவரை வந்து 1794 மே 8 அன்னைக்கு பிரான்ஸ் தரப்பிலிருந்து இவருக்கு வந்து மரண தண்டனை இவரோட சேர்த்து இன்னும் 27 பேருக்கு வந்து நிறைவேற்றப்பட்டது. இவர் எதனால் இவர் இப்படி இந்த ஒரு பிரச்சனை, அதாவது இவர் ரொம்ப நல்லவர் தான், இவர் வந்து அநியாயமாக கொண்டுட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. எதனால் இவருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டது, அதே மாதிரி இவர் இன்னும் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இவர் எப்படி வந்து வாழ்ந்தாங்க, இன்னும் என்னெல்லாம் பொறுப்புகளில் இருந்தாங்க, அப்படி இந்த ஆண்ட்வான் லவாய்சியோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்டரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள்.
தேங்க்யூ.